எனக்கு டைப் 2 நீரிழிவு நோய் ஏற்பட என்ன காரணங்கள் உள்ளன? டைப் 2 நீரிழிவு நோய் ஒரே இரவில் உருவாவதில்லை. பெரும்பாலான மக்களில் இது மெதுவாக காலப்போக்கில் வருகிறது. சில காரணிகள் நீரிழிவு நோய் உருவாகும் வாய்ப்புகளை அதிகரிக்கலாம். உங்கள் ஆபத்தை புரிந்து கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான முதல் படியாகும். ஒரு நபருக்கு இந்த நிலை உருவாகும் ஆபத்தை பல காரணிகள் அதிகரிக்கலாம். அவற்றில் சில தடுக்கக்கூடியவை. இந்த ஆபத்து காரணிகள் பரவலாக 2 வகைகளாக உள்ளன. மாற்ற முடியாத காரணிகள், நீங்கள் மாற்ற முடியாதவை, மாற்றக்கூடிய காரணிகள். வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் மேம்படுத்தக்கூடியவை. ஒரு முக்கியமான மாற்ற முடியாத ஆபத்து காரணி குடும்ப வரலாறு. பெற்றோர் அல்லது உடன்பிறப்புக்கு நீரிழிவு இருந்தால் டைப் 2 நீரிழிவு உருவாகும் வாய்ப்பு அதிகம். வயதும் ஒரு பங்கு வகிக்கிறது. 30 முதல் 40 வயதிற்கு பிறகு டைப் 2 நீரிழிவு நோயின் ஆபத்து படிப்படியாக அதிகரிக்கிறது. ஆசிய இந்திய வம்சாவளியினர் உட்பட சில குறிப்பிட்ட இனக்குழுக்களைச் சேர்ந்த மக்கள் நீரிழிவு நோய் உருவாகும் இயல்பாகவே அதிக ஆபத்தை கொண்டுள்ளனர். நல்ல செய்தி என்னவென்றால், பல ஆபத்து காரணிகள் வாழ்க்கை முறையுடன் தொடர்புடையவை மற்றும் இவை மாற்றப்படலாம். அதிக எடை இருப்பது, குறிப்பாக வயிற்றைச் சுற்றி கூடுதல் கொழுப்பு இருப்பது, டைப் 2 நீரிழிவு உருவாகும் ஆபத்தை அதிகரிக்கிறது. எண்ணெய் மற்றும் சர்க்கரை அதிகம் உள்ள உணவுகளை உண்பது, உடல் ரீதியாக செயலற்று இருப்பதோடு காலப்போக்கில் இரத்த குளுக்கோஸ் அளவையும் உயர்த்தலாம். பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் நீரிழிவு இருப்பது, கர்ப்பகால நீரிழிவு என்றும் அழைக்கப்படுகிறது, வாழ்க்கையில் பின்னர் டைப் 2 நீரிழிவு உருவாகும் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. 1 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆபத்து காரணிகள் இருப்பது நிச்சயமாக உங்களுக்கு நீரிழிவு உருவாகும் என்று அர்த்தமல்ல. சீரான உணவு, வழக்கமான உடல் செயல்பாடு மற்றும் வழக்கமான சுகாதார பரிசோதனைகள் போன்ற ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்களால் நீங்கள் டைப் 2 நீரிழிவை தாமதப்படுத்தலாம் அல்லது தடுக்கலாம்.